வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் திமுகவின் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் வெளியிடுவார் என எதிர்பார்ப்பு. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழிக்க கூடாது. தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. தேர்தல் அறிக்கை சிறப்பாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். முதலமைச்சர் மக்களின் மனங்களை கவர்ந்துவிட்டதாக வைகோ பேட்டி. ஈரான் மீது 9வது நாளாக தொடரும் இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல். ஈரானின் முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மீது பயங்கர தாக்குதல். திருச்சியில் திங்கட்கிழமை திமுகவின் பிரம்மாண்ட மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. திமுக திருச்சி சிறுகனூரில் 9ஆம் தேதி 12வது மாநில மாநாடு நடத்தவுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கும் இந்த மாநாட்டில் மாநிலம் முழுவதும் இருந்து 10 லட்சம் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். மாநாட்டு பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் கே.என். நேரு இது குறித்து கூறுகையில், கடந்த தேர்தலின் போது இதே இடத்தில் மகளிர் உரிமை தொகை போன்ற 7 வாக்குறுதிகளை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அதேபோன்று இந்த மாநாட்டில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என கூறினார். இதன் மூலம் திராவிட மாடல் 2.0க்கான முக்கியமான செயல் திட்டங்கள், கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளை மாநாட்டு மேடையில் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டு கவனம் ஈர்ப்பார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 40 லட்சத்துக்கு மேலாக செலவழித்தால் ஊழலாக கருதப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்க உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் தொடர்பான பணிகள் அதிகரிக்க உள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வர உள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழித்தால் ஊழலாக கருதப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக 40 லட்சம் வரை செலவு செய்யலாம் எனவும், அதற்கு மேல் ₹1 கூடுதலாக செலவழித்தாலும் அதனை ஊழல் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வங்கி கணக்குகள் கண்காணிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எப்படி தேர்தலை எதிர்கொள்வது என்ற மனநிலையில் விஜய் பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் மதிமுக மகளிர் அணி சார்பில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மகளிர் அணி நிர்வாகிகள் டாக்டர் ரோகையா, மல்லிகா தயாளன், மொழிப்பூர் தியாகி சின்னசாமியின் மகள் திராவிட செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, மக்களின் மனங்களை முதலமைச்சர் தன்னுடைய அறிவிப்பால் கவர்ந்துவிட்டதாக கூறினார். எப்படி தேர்தலை எதிர்கொள்வது என்ற மனநிலையில் விஜய் பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மதிமுக தேர்தல் அறிக்கை வித்தியாசமானதாகவும் சிறப்பானதாகவும் தயாராகி வருவதாக கூறினார். முன்னதாக மகளிர் தின வாழ்த்து தெரிவித்துள்ள வைகோ, நாடாளுமன்றம், சட்டமன்றம் ஆகியவைகளில் மகளிருக்கு 33 விழுக்காடு பிரதிநிதித்துவம் அளிப்பது இன்னும் எட்டாக்கனியாகவே உள்ளதாகவும் அது சட்டமாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு பிறகு 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. இன்று அழைக்கலாம், நாளை அழைக்கலாம், நாளை மறுநாள் அழைக்கலாம். அது திமுக கழகத்தின் தலைமையிலே இருந்து எப்பொழுது தகவல் சொல்லுகிறார்களோ அப்பொழுது எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு அறிவாலயம் சென்று 2வது சுற்று பேச்சுவார்த்தையை நடத்துவார்கள். எத்தனை தொகுதிகள் என்பதையோ, என்னென்ன தொகுதிகள் என்பதையோ பரிமாறுகிற இடம் செய்தியாளர்களுடைய முன்னிலையில் அல்ல. அது அங்கே அவர்களிடத்திலே தெரிவிக்க வேண்டியது. ஆகவே அதை குறித்து நான் எதுவும் சொல்வதற்கில்லை. சர்வதேச மகளிர் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு 2500 ரூபாய் மாதம் கொடுக்க போறோம்னு இருக்காரு. காலிக்கு தங்கம் திட்டம் கொண்டுட்டு வரோம்னு திரும்பி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் வந்து விட்டதால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி முகட்டிலே நின்று கொண்டிருப்பதால் தமிழக மக்களுடைய மனங்களை தமிழக முதலமைச்சர் தன் அறிவிப்புகளால் கவர்ந்து விட்டதால் எப்படி எதிர்கொள்வது என்ற நிலையில் அவர் இந்த அறிவிப்புகளை எல்லாம்
செய்கிறாரோ அது அவர் கட்சிக்குள்ள உரிமை. அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். அதை பற்றி நான் எந்த விதமான கருத்தையும் கமெண்ட்டும் சொல்ல விரும்பவில்லை. உங்களுடைய அறிவிப்பு எப்படி இருக்கும்? தேர்தல் வாக்குறுதிகள் என்னவா இருக்கும்? அறிக்கை சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கிறது. சிறப்பாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். மற்ற தேர்தல் அறிக்கைகளில் இல்லாத 1-2 செய்திகளும் எங்கள் தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறும். ஈரானின் முக்கிய எண்ணெய் கிடங்குகளில் அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் பயங்கர தாக்குதல் நடத்தியுள்ளது. கடந்த 8 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளது. அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேல் ஈரானை தாக்கியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் 8 வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை அழித்தது. இதன் காரணமாக ஈரான் உலகின் பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் செல்வதால் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ளது. இதன் காரணமாக உலகின் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரானில் தாக்குதல்கள் தொடரும் அசாதாரண சூழலில் அங்கு நடைபெறும் போரில் பலியானோர் எண்ணிக்கை 1300 கடந்துள்ளது. மேலும் 1 லட்சம் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இந்நிலையில் ஈரானின் முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மீது நடத்திய அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் பயங்கர தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் முரசொலி மாறன் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 4 கோடியில் மேம்படுத்தப்பட்ட முரசொலி மாறன் பூங்கா மற்றும் ரூபாய் 12 கோடியில் மேம்படுத்தப்பட்ட கழிவுநீர் உந்து நிலையங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கொளத்தூரில் புதியதாக திறக்கப்பட்ட நியாய விலைக்கடையில் பயனாளிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சர்க்கரை வழங்கினார். மேலும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் KP சுந்தராம்பாள் சிலையை காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவரும் முதலமைச்சரும் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மகளிர் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பெண் சக்தி தொடர்ந்து பல்வேறு பிரிவுகளில் துணிச்சலுடன் திறம்பட ஜொலிப்பதாக கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உங்களது பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் உடனிருக்க திராவிட மாடல் அரசு இருப்பதாக தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கான திட்டங்களை சலுகைகளாக அல்லாமல் உரிமைகளாக்கி வெல்லும் தமிழ் பெண்கள் என வீரநடை போட செய்திருப்பதாக பதிவிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் இது பெண்களின் உழைப்புக்கான அங்கீகாரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்காக எப்போதும் அவர்களுடன் துணையாக இருப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள பிரதமர் மோடி 11ஆம் தேதி திருச்சிக்கு வருகை தரவுள்ளார். மதுரை வேலூரை தொடர்ந்து பிரதமர் மோடி மார்ச் 11ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாஜக சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் நடந்து வருகின்றன. மேலும் பிரதமர் மோடி ஒரே மாதத்தில் 3 முறை தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மார்ச் 11இல் திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். பிரதமரின் பயணங்களை ஒருங்கிணைக்க மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தலைமையில் மாநில அளவிலான சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் இதில் சுமார் 7 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் அருகே சாலையில் நடந்து சென்றவர்களை கஞ்சா போதையில் வந்த சிறுவர்கள் தாக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு கொள்ளுமேடு தெருவில் இருசக்கர வாகனங்களில் 6 சிறுவர்கள் கஞ்சா போதையில் சுற்றித் திரிந்துள்ளனர். அப்போது சாலையில் நடந்து சென்ற இஸ்லாமியர்களை அவர்கள் தாக்கியுள்ளனர். இந்த காட்சிகள் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது. தாக்குதல் தொடர்பாக ஜமாத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்ட இளைஞர் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ஓமக்குளம் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் உட்பட 5 சிறுவர்களை போலீசார் கைது செய்தனர். 6 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 5 சிறுவர்கள் கடலூரில் உள்ள சீர்திருத்த பள்ளியிலும் இளைஞர் கடலூர் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டனர்.
பேயை பார்த்து பயப்படுவதை விட ஏஐ பார்த்து பயப்படுவது அதிகமாகிவிட்டதாக நடிகர் சந்தானம் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மெரினா கடற்கரையில் பேரணி நடைபெற்றது. போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் நடிகர் சந்தானம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் பேசுகையில், கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் இணையவழி குற்றங்களில் பாதிக்கப்பட்ட நபர்கள் ரூபாய் 365 கோடி பணத்தை இழந்துள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளதாக கூறினார். வலியுறுத்தி தான் இந்த ரேலி நடத்துகிறாங்க. ஸோ நான் அதான் இப்போ சொன்னேன், எப்போ பார்த்தாலும் ஃபோன் இப்படி கையில் வச்சுக்கிட்டு உள்ள இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, அப்புறம் கண்ட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த கடையில் பார்த்துருப்பீங்க, வாழைக்காய் பச்சடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோனை வச்சு ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இதை அந்த க்ரைம் பண்ணுறவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு வின்னிங் ப்ரைஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க, அப்படி இப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஃபோன்லேயே இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு ஆப்பை நம்ம போய் டவுன்லோட் பண்ணிடுறோம், இல்லை ஏதோ ஒரு லிங்கை போய் கிளிக் பண்ணிடுறோம். ஸோ அதுலேருந்து தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு லிங்க் வந்தாலும் உடனே நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல், ஓடிபி எது கேட்டாலும் ஷேர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஷேர் பண்ணோம்னா இந்த குற்றத்தை நம்ம மேக்ஸிமம் கம்மி பண்ணலாம், குறைக்கலாம். பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக எரிபொருள் விலையை லிட்டருக்கு 55 ரூபாய் வரை உயர்த்தியுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தானில் அரசு தற்போது எரிபொருள் விலையை லிட்டருக்கு 55 ரூபாய் வரை உயர்த்தி அறிவித்துள்ளது. இந்த அதிரடி மாற்றத்தால் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 321.17 ரூபாயாகவும், டீசல் விலை 335.86 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதே இந்த விலை மாற்றத்திற்கு காரணம் என்று அந்நாட்டு அரசு விளக்கம் அளித்துள்ளது. குறிப்பாக மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றங்கள் எரிபொருள் விநியோக சங்கிலியை பாதித்துள்ளதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்சியில் திமுகவின் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் வெளியிடுவார் என எதிர்பார்ப்பு. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழிக்க கூடாது. தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. தேர்தல் அறிக்கை சிறப்பாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். முதலமைச்சர் மக்களின் மனங்களை கவர்ந்துவிட்டதாக வைகோ பேட்டி. ஈரான் மீது 9வது நாளாக தொடரும் இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல். ஈரானின் முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மீது பயங்கர தாக்குதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 11 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.